அஞ்சடி சிலைகள் வந்து நம்ம 5200லேருந்து 5800 வரைக்கும் மாடலை பொறுத்து ஒவ்வொன்றும் இருக்குது. வீடியோவில் ஒரு விலை இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஃபோன் பண்ணால் ஒரு விலை சொல்கிறாங்கங்கிறாங்க. ஸோ நம்மகிட்டே அது மாதிரி நடக்குமாங்க? அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன விலை சொல்கிறேனோ அதுதான் ஃபைனல். திரும்ப சொல்கிறேன், 8 அடி சிலை 9500லேருந்து 10300. அதுக்கு கீழே இல்லை, அதுக்கு மேலேயும் இல்லை. இருக்கிற பாய்ஸ்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் இது மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போ. ஓகே, அதனால் அந்த டைப்புக்காக கொஞ்சம் இது நம்ம 11 அடி சிலை வந்து 17500ங்க. இது வந்து 10 அடிங்க. 10 அடி சிலையை நம்ம பார்க்குறோம். இது வந்து 14 அடிங்க. பாம்பே மாடலுங்க. 12 அடி வருங்க. அகலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 to 8 அடி வருங்க. இது வந்து 21ங்க. வணக்க மக்களே, நான் எப்படி இருக்குன்னா சேலம் ஓமலூரில் இருக்கேங்க. வளரும் செல்வி விநாயகர் கலைக்கூடத்தில் இருக்கேங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அடுத்து விநாயகர் சில வீடியோ போடுங்க, எங்கே கேட்டு பாருங்க. ஏன்னா ஸோ மோஸ்ட்லி கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓமலூரில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம ஓமலூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம், வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறையா சிலை இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா, நம்மகிட்ட என்ன சைஸ்லேருந்து சிலையெல்லாம் இருக்குங்கண்ணா? நம்மகிட்ட 6 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் நம்மகிட்ட சிலை இருக்குது. 6 அடியிலேருந்து 15 அடி. ஓகேண்ணா, அது என்ன விலைனா வரும்? 6 அடி என்ன விலை வரும்? 15 அடி 6 அடி வந்து 50-60 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து வருங்க. ஓகேங்க. 15 அடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து ஒரு 30-30லேருந்து 35,000 ரூபா மாடலை பொறுத்து அந்த ரேட்டில். ஓகேண்ணா, இப்போ நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? இல்லை, இப்போ ஆல்ரெடி நம்ம பெயிண்ட்லாம் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ வந்து டைரெக்டாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆர்டர் கொடுத்தவங்கலாம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒயிட் பீஸில் இருக்கும் போதே கொடுப்பாங்க. ஓகே, அப்படி ரொம்ப பழக்கமானவங்க ரெகுலராக நம்மகிட்ட வரவங்க வந்து ஜனவரியிலே வந்து எனக்கு இந்த டைப்பில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம மோல்டு ரெடி பண்ணி இது பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா, ஓமலூர் ஏர்போர்ட்டுக்கிட்டேருந்து 1/4 கிலோமீட்டருங்க. நடந்து வர தூரத்தில் இருக்குது. நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்னா? நம்ம இப்போ இது ஒரு 12வது வருஷங்க. 12வது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்குறது நம்ம 5 அடி சிலைகள் பார்க்குறோம். ஓகேண்ணா, என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா? 5 அடி சிலைகள் வந்து நம்ம 5200லேருந்து 5800 வரைக்கும் மாடலை பொறுத்து ஒவ்வொன்றும் இருக்குது. இதெல்லாம் ஜிகினா போட்டது, புக்கிங் ஆனதுக்கு மட்டும்தான் ஜிகினா போடுறோம். ஓகே, ஏன்னா இது வந்து இதெல்லாம் இன்னும் புக்கிங் ஆகலை. ஓகே, இது வந்து ஜிகினா ஏன் போடலன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமருங்க இப்படி சும்மா தொடறதுனால வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கஸ்டமர் சொல்லும் போது புக்கிங் பண்ணும்போது அப்போ ஜிகினா போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடுறோம். அப்படி பண்ணிடுறீங்க? அப்படி பண்ணிடுறோம் நம்ம. ஆனால் இப்போ என்னென்னா முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு விலை இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஃபோன் பண்ணால் ஒரு விலை சொல்கிறாங்கங்கிறாங்க. ஸோ நம்மகிட்டே அது மாதிரி நடக்குமாங்க? அது மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன விலை சொல்கிறேனோ அதுதான் ஃபைனல். நீங்கள் டேரெக்டாக வந்தால் நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். டேரெக்டாக நான் இப்போ 5200லேருந்து 5800 வரும்னா அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, 5 அடி சிலை வந்து பார்த்தீங்கன்னா 5200லேருந்து 5800 வரும். அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ரேட் சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணால் ஒரு ரேட் சொல்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து நாங்கள் தெளிவாக உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் வந்து 8 அடிங்க. இப்போ 8 அடியில் இப்போ அங்கே பார்த்தோம் ஒரு 30 சிலைக்கு மேலே இருந்தது. ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தா ஒரு 50, இது எல்லாமே 8 அடி தாங்களா? 8 அடி தாங்க. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குங்க. பாம்பே டைப்பில். ஓகேங்க. அதே மாதிரி வாகனம், சிங்கம், ஓகே, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது இருக்குது. சரிங்க. அப்புறம் தலப்பாக்கட்டி மக்கள் எப்படி ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு 10 பீஸ் போட்டிருக்குங்க. அது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 10 விநாயகர் போட்டிருக்கு. ஓகே, அது யாருக்கு எப்படி மக்களோட சாட்டிஸ்ஃபைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இப்போ இந்த 8 அடி சிலை என்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க? அதாவதுன்னா 9500லேருந்து 10300 வரைக்கும்ங்கண்ணா. இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 9500லேருந்து 10300 அதுதான் விலை. அதுக்கு மேலே இருக்காது, அதுக்கு கீழே இருக்காது. இல்லை, நம்ம என்னன்னா மறுபடியும் கேட்குறோம்னா நான் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும். இல்லை வீடியோக்காக ஒரு வேலை சொல்லிடுறாங்க. பட் கீழே கமெண்ட்ல வந்து எங்களை என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வீடியோவில் ஒரு வேலை இருக்கு, இதில் ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இது ஒரு சூழ்நிலையே வராது. நான் உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் இந்த ரேட்டுக்கு மேலே நாங்கள் கொடுக்க வாய்ப்பே இல்லை. மறுபடியும் ஒரு முறை 8 அடி சிலை திரும்ப சொல்கிறேன். 8 அடி சிலை 9500லேருந்து 10300. அதுக்கு கீழே இல்லை, அதுக்கு மேலேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கம் இது பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைஸ்லேயே வந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதான் ப்ரைஸே ரேட்டு தான். இதில் வந்து நம்ம குறைக்கிறதும் இல்லை, ஏற்றுறதும் இல்லை. அது மாதிரி நம்ம கொடுக்குது பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து சிங்கிளாக மாடு மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிங்க. ஓகே, இது இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் 3 வாகனங்க. மயில் ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் சிங்கம். ஓகே, இது 3 வாகனமும் 3 வாகனத்து மேலே உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஓகே, அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே இருந்து கேட்குறாங்கண்ணா. எப்படிங்கண்ணா? இப்போ வந்து இங்கே வர முடியல, ஆனால் அமௌண்ட் போட்டு விட்றேன் அப்படின்னா நீங்கள் பண்ணி தருவீங்களா?
மேக்ஸிமம் பண்ணலாம்னா அதில் என்னன்னா ஒரு டெலிவரி டைமில் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குண்ணா. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற மாதிரி நேரில் பார்த்து புக் பண்ணுறதுங்கிறது ஒரு டைப்பு. இப்போ நம்ம திடீர்னு வந்து அவங்க நம்ம ஃபோனில் எடுத்து அமுச்சு விடுவோம். அந்த டைமில் வந்து சில டல்லாக இருக்குது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்பெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் சலுப்பு வரும். மேக்ஸிமம் நேரில் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாத போயிடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி சங்கடம் இல்லை, விலை நம்மளது கம்மியாக இருக்கா அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அனுப்பிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பணம் போட்டு விட்டா நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் இந்த சிலை தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த சிலை நம்ம புக் பண்ணி அவங்க நம்பர் போட்டு பேர் போட்டு நம்பர் போட்டு எழுதி வச்சிருக்கோம். ஆனால் இப்போ இன்னும் எவ்வளோண்ணா இருக்கும்? இப்போ நம்ம புக்கிங்னா எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குங்கண்ணா? நமக்கு ஆல்மோஸ்ட் 50% போயிடுச்சுங்க. ஓகே, இன்னும் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும், வர நம்மளும் வேலைப்பாடும் நடந்துகிட்டே இருக்குதுங்க. குடோனில் தனியாக வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ கஸ்டமைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஜனவரி மாதமே ஆர்டர் கொடுக்கணும். ஆமாம். ஓகேங்கண்ணா, நம்ம அடுத்த சைஸ் அப்படியே பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம இந்த சைஸ் வந்து 10 அடிங்க. 10 அடி சிலையை நம்ம பார்க்குறோம். இது மாடல் பொறுத்து இருக்குதுங்க. இதில் வந்து 2 வாகனங்க, மாடு அண்டு எலி வாகனங்க. ஓகே, இதை ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு டைப்பாக. ஓகே, நம்ம இது வந்து புள்ளிமானுங்க. ஓகே, இப்போ இது என்ன ப்ரைஸ் வரும்ண்ணா? இது வந்து 15,800ங்க. 15,800 ஸ்டார்டிங். ஓகே, அதுலேருந்து 500 அதுலேருந்து குறையாதுங்க. அதுலேருந்து 500 1000 ஒரு மாடலுக்கு 1000 அதிகம். ஓகே, ஒரு 500லேருந்து 700 மாடலுக்கு அதிகபட்சம் 800 10 அடியில் நாம சொல்ற விலையில 800 சேர்ந்து வரும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எவ்வளவு டிஃபரண்ட் வர வாய்ப்பே இல்லை, அதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை. அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அது கீழே கம்பல்சரி கிடையாது, அது நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, அப்படி நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். அப்படியே பாருங்க. ஆனால் இது பசுங்கண்ணா. ஓகே, இது பசு. இது அதுவும் புள்ளிமான். ஓகே, ஆனால் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க, அதை அனுப்ப முடியுமா? நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக அனுப்பிடலாம். ஓகேண்ணா, நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதான். ஸோ ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவும் கலரிங் சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்கண்ணா. வந்து நம்ம பிளாஸ்டா பாலிஸா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஒரிஜினல் கிழங்கு மாவு. தமிழக அரசு என்ன சொல்லி அவங்க நம்ம இப்படி தான் பண்ணணும்னு வழிமுறைகளை சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஜனவரி மாதம் சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமைஸாக வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஜனவரி மாதம் வந்து நீங்கள் மாடல் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இந்த டைப்பில் வேணும்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா அது நம்ம மோல்டு பண்ணி பண்ணி கொடுக்க சொல்லி பண்ணலாங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் லேட் ஆகும். ஒரு ஏப்ரல் மே ஜூனில் சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன மாடல் இருக்கோ அதில் நம்ம தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா பெஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுக்கலாங்க. பெஸ்ட்டாக நம்ம என்ன கலர் வேணும், அது வந்து கஸ்டமரோட என்ன கலர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வேணால் பண்ணிக்கலாங்க. ஆனால் இப்போ நம்மளோட இதுக்கும் மற்றவங்களுக்கு என்ன ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் சொல்லுவீங்கன்னா? இப்போ 10 அடி சிலை நம்மகிட்ட எவ்வளோ ப்ரைஸ், நம்ம வெளியே எவ்வளோ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்கிறதுலேருந்து 3000 ரூபாய் சேர்ந்து போயிட்டு இருக்கு. 3000 எல்லா சைஸ்லையுமே 3000 ரூபாய் சேர்ந்து, எல்லா சைஸ்லையும் 3000 சேர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா அதையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே, அதனால வந்து எல்லா சைஸ்லையுமே நீங்கள் 5 அடி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, 8 அடி சொன்னாலும் சரி, 10 அடினாலும் நம்மளதுலேருந்து 3000 ரூபாய் ஜாஸ்தி தான் போயிட்டு இருக்குது. ஜாஸ்தி தான் போயிட்டு இருக்கு. கம்பல்சரி அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டே என்கிட்ட பேசலாம். வெளியே வந்து 8 அடி சேலை எவ்வளோன்னு கேட்டுட்டு இங்கே 8 அடி சேலை எவ்வளோ கேட்டாலும் ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா, சரி நம்ம அடுத்து அப்படியே பார்த்துலாங்களா? நம்ம பாம்பே மாடலுங்க. இதில் வந்து நம்ம ஒரு 20 பீஸ் இந்த டைம் கஸ்டமர்ஸுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சிட்டியில் இருக்கிற பாய்ஸ்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் இது மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போ. ஓகே, அதனால் அந்த டைப்புக்காக கொஞ்சம் இது நம்ம கொஞ்சம் இட வசதி இல்லைன்னா டீட்டெயில்டாக நம்ம காட்டியிருக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இல்லைன்னா சிலைகளும் அதிகமாக இருக்குது, இடமும் இதாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு. ஆமாங்க, உங்களுக்கு கேட்டங்காட்டி நீங்கள் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் இதில் இன்னொன்று என்ன, இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே வந்து இதில் பாதி சிலைகள் புக் ஆயிடுச்சுங்க. ஓகே, அது எல்லாமே வந்து கஸ்டமர் என்ன கலர் பெயிண்ட் கேட்குறாங்களோ அந்த கலர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு எதுவும் நம்ம சார்ஜஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன ப்ரைஸ் வரும்? இது மாதிரி கஸ்டமைஸ் சிலையெல்லாம் வந்து அதுக்கு தனி சார்ஜா இல்லை மொத்தமாக அந்த சார் 8 அடினா இது இல்லை, இது வந்து இந்த பீஸுங்களுக்கு வந்து இந்த பாம்பே பீஸுங்களுக்கு வந்து தனி சார்ஜ் இல்லைங்க, பீஸ் கணக்கு தான். ஓகே, ஒரு 19,000 ரூபாய் 18,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வருங்க. அது சைஸ் பொறுத்து, அதில் இருக்கிற வாகனத்தை பொறுத்து. இது சிம்பிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து சும்மா ஒரு 18,500 அந்த ரேஞ்சு அது மாதிரி தாங்க வரும். ஆனால் வந்து கொஞ்சம் இதாகும்போது அதுக்கான டெக்கரேஷனும் வேலைப்பாடுகளை பொறுத்து அவங்க பெயிண்டிங் வந்து நார்மலாக பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறையுங்க. ஓகே, பெயிண்டிங் கொஞ்சம் முன்னப்பட கொஞ்சம் நல்லா பண்ண கொடுக்குதா. இப்போ இந்த சிலைக்கும் அந்த சிலைக்கும் கொஞ்சம் பெயிண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. இது பார்த்தா நார்மலாக இருக்கு, அது கொஞ்சம் பெயிண்டிங் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குங்க. அதோட சைஸ் வந்து இதோட அது கொஞ்சம் சின்னதாங்க. இருந்தாலும் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் வரும். பெயிண்டிங்கோட காஸ்ட்டு, அதோட டிசைனிங்கு, அது எழுத்து ஒர்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வருது.
ஓகே. இதில் நமக்கு எவ்வளோங்கண்ணா இருக்குது மொத்தம்? எத்தனை பீஸ் போட்டிருக்கீங்க? இது ஒரு 15 பீஸ் போட்டு 15 பீஸ் இருக்குது. இதோட விலை எவ்வளோ அப்படியே சொல்லிடுங்க. சிலை இப்போ சிலையோட விலை அப்படியே சொல்லிடுங்க. இதுங்களா? இதே அப்படி மொத்தமாக பின்னாடி இருக்கலாம் சொல்லிட்டாங்க கூட. இல்லை, இதெல்லாம் அடிக்கணக்கு தான். அடிக்கணக்கு தான். அவ்வளோதான். ஓகே, சொல்லிடுங்க அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நார்மல் சிலைங்க, நான் ரெகுலராக நம்ம போடுறது. இது வந்து இப்போ 11 அடி இருக்குதுங்க. ஓகே, 11 அடி சிலை வந்து 17,500ங்க. 11 அடி வந்து 17,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. அதுக்கு கீழே இல்லை, அதுக்கு கீழே வராதுங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு 500 ரூபா டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா அது மாடலை பொறுத்து. இது ஆவரேஜாக சொல்கிற 17,500 அந்த ரேஞ்ச் வருங்க. ஓகே, நம்ம அடுத்த சைஸ் அப்படியே பார்த்தலாங்களா? பாம்பே மாடலுங்க. ஓகே, 12 அடி வருங்க. அகலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 to 8 அடி வருங்க. ஓகேண்ணா. என்ன ப்ரைஸுங்க வருது? இது வந்து 19,500ங்க. இது புக்கிங் ஆயிடுச்சுங்க. புக்கிங் ஆயிடுச்சு. ஓகே, 12 அடியில் என்ன எதுங்க புக்கிங் ஆகாமல் இருக்கிறது? புக்கிங் ஆகாத ஒரு சில சிலைகள் தான் இருக்குது. ஓகே, அது அப்படியே சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஆர்டர் போடுற மாதிரி. கண்டிப்பாக சொல்கிறேங்க. 11 அடி தாங்க. இதெல்லாம் வந்து கஸ்டமருங்களோட சாய்ஸுங்க. இதெல்லாம் புக்கிங் தான். அவங்க வந்து கஸ்டமர் என்ன கலர், பிளாக் கலர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிகினா இந்த கலர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா, அந்த கலர் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து புக்கிங் இல்லை. இந்த லைன் புக்கிங்கு, இந்த லைன் புக்கிங் இல்லை. எல்லாமே 11 அடி தாங்க. ஓகே, இதில் 2 வாகனம் இருக்கிறது. ஓகே, மாடு மேலே உட்காந்துட்டு இருக்கிறது. இதுதாங்க ரெகுலராக நம்ம போடுற மாடலுங்க. ஓகே, நம்ம வந்து முன்னாடியே கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா வந்து அந்த ஜனவரி மாதம் சொல்லிடணும். மற்றபடி வந்து இதெல்லாமே நார்மலாக எப்பயுமே நமக்கு நார்மலாக எப்பி கிடைக்குங்க. முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா பெயிண்டிங் கலெக்ஷன் சொல்லிக்கலாம். இல்லை, கொஞ்சம் மே மாதத்தில் வந்தோம்னா நம்ம என்ன கலர் தேவையோ அந்த கலர் சொன்னால் அந்த கலர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து கஸ்டமைஸாக வேணா ஜனவரி மாதம் வரணும். பெயிண்டிங் கலெக்ஷன் பண்ணால் மே மாதமே வந்துடணும். ஓகே, ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு அட்வான்ஸ் எப்போ மே மாதம் வந்து கொடுத்தா ஓகே தான். ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து கஸ்டமரோட கலர் தாங்க. கஸ்டமர் சூஸ் பண்ணா. ஆமாம், க்ரீன் கலர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இது. இந்த சிலை வந்து 12 அடிங்க. ஓகே, இது இன்னும் புக்கிங் ஆகலைங்க. இது வந்து பெயிண்ட் அடிச்சு 2 நாள் தாங்க ஆகுது. பெயிண்ட் அடிச்சு 2 நாள் தான் ஆகுது. நான் சண்டேக்கு அப்புறம் அடிச்சதுனால இது அப்படியே. என்ன பிரைஸுங்கண்ணா வருது? இது வந்து 21ங்க. 21. ஓகே, இது லிங்கத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி டைப் அமைச்சிருக்குதுங்க. இதெல்லாம் என்ன பிரைஸுங்கண்ணா வருது? இது வந்து 11 அடிங்க. சரிங்க, முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அதே ரேட்டு தாங்க வரும். அதே ரேட்டு தான். 11 அடி என்னவோ அதுதான். அந்த ரேட்டு தான். பீஸுக்குன்னு தனியாலாம் எதுவும் போடுறது இல்லைங்க. இதெல்லாம் நார்மல் பீஸுங்கிறதுனால அதே ரேட்டு தான் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இது என்ன பிரைஸ்னா வருது? இதுவும் வந்து 11 அடி தான். 11 அடி பிரைஸ் தான். நான் மீண்டும் கேட்குறேன். இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபரும் வந்து நீங்கள் அப்படி ஏதாவது நான் தப்பாக இதாக சொல்லியிருந்தேன்னா, மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இது உறுதியாக சொல்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, நம்ம அடுத்த சைஸஸ் அப்படியே பார்க்கலாங்களா? இது வந்து 14 அடிங்கண்ணா. 14 அடிங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து இன்னும் ஜிகினா வேலைங்க. இதெல்லாம் இருக்குதுங்கண்ணா. கிரீட் இதுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு வேலை? ஆமாண்ணா, இப்போ வேட்டிக்கு இன்னும் நகைங்களுக்கு மேலே கிரீட் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அது கொஞ்சம் இட வசதிகள் கம்மியாக இருக்கிறதுனால இது வெளியில் வச்சு நம்ம கவர் போடுறோம். கவரும் நம்ம வந்து நம்ம கொடுத்துட்றோம். கவரோட தான் நம்ம கொடுக்குறோம். இந்த சிலைங்களுக்கு வந்து நம்ம கவர் வந்து தனியாக ஆர்டர் பண்ணி கவரோட நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா இப்போ வெளியூர்களுக்கு போகும்போது மழை வந்துச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சிலை எடுத்துகிட்டு போய் ரிஸ்க் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவரோட நம்ம இதை கொடுத்துட்றோம். என்ன விலைங்கண்ணா வரும்? ஆனால் இது வந்து 28,500ங்கண்ணா. 28,500. 14 அடி. இதில் இருந்து முன்னப்பட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் தான் வரும். அந்த பிரைஸ் தான் வரும். எதுவும் சேர்ந்து வராது, குறைஞ்சு வராது. இதில் எவ்வளோ நான் புக்கிங் ஆயிருக்குன்னா எவ்வளோ புக்கிங் ஆகலை? ஆனால் இதில் இன்னும் ஒரு 5 பீஸ் தாங்கண்ணா இருக்குது. 5 பீஸ் தான் இருக்கு. ஓகே, நான் இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா வேணாலும் கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்களா? பண்ணிக்கலாங்கண்ணா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, நான் அப்படியே ஒவ்வொரு பார்த்துடலாங்களா? பார்க்கலாங்கண்ணா. ஓகே, இது வந்து கவர் எடுக்காத காரணம் என்னன்னா, கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் போடுறது திரும்ப கஷ்டம். மழை டைமு டக்குன்னு வந்துட்டா ஒவ்வொன்றும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால படுதா போட்டு நம்ம சேஃப் பண்ணி வச்சிருக்கோம். இது மாவு ஐட்டம் அதான் நம்ம ட்ராப் பட்டா கூட பெயிண்டோட இதாகிடும் அப்படிங்கிறதுனால ஜிகினாவும் ஏன் போடல அப்படின்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ போட்டாலும் ஜிகினா கொட்டி போயிடும், வெயிலுக்கு வந்து கொஞ்சம் ஷேட் ஆகுங்கிறதுனால நம்ம அது பண்ணாமல் அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்கண்ணா. ஓகே, நான் அப்படியே ஒவ்வொரு சிலையாக பார்த்தலாம். இந்த 14 அடி ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டால் கொஞ்சம் அனுப்பிவிட்ருங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மழை ரீசன், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்காக சேஃப்டிக்காக தான் அப்படி வச்சுருக்கோம் நம்ம. ஆமாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னன்னாலுமே வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் கிளியராக தெரியல நீங்கள் கூட சங்கடப்படலாம், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இப்போ சீசனே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நல்லா மோடம் போட்டிருக்கு.
இப்போ அந்த சிலையை எவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் மீண்டும் ஒரு முறை கேட்குறேன், இந்த 14 அடி சிலை விலை என்னன்னு மட்டும் சொல்லி 28,500ங்கண்ணா. 28,500. அதிலிருந்து அதிகபட்சம் 800 சேர்ந்து வரும். மற்றபடி எதுவும் சேர வாய்ப்பு இல்லை. ஓகே, குறையவும் குறையாது, அதையும் சொல்லிடணும்ல. குறையாது, ஆமாம், வந்து குறைச்சி அதையும் நம்ம சொல்லிடணும்ல. ஓகேங்கண்ணா, குறையாது, அதே மாதிரி வந்து அதிகமும் ஆகாது.